1971 போர்ல கோடி கோடியா நிதி கொடுத்தது யாரு தெரியுமா? டெல்லியில நம்ம ராசா கொடுத்த பதிலடியில மொத்த பார்லிமெண்ட்டும் அதிர்ந்து போச்சு. இது வெறும் அரசியல் இல்ல, நம்ம தமிழ்நாட்டோட அடையாளம். லோக்சபாவில் தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதா பத்தி விவாதம் சூடா போயிட்டு இருக்கு. அப்பதான் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒண்ணுதான் அப்படின்னு திமுகவை பார்த்து தேஜஸ்வி சூர்யா சீர்றாரு. அது மட்டும் இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு நடந்தா தமிழ்நாட்டோட எம்பி சீட்டு 39 இருந்து 59 உயரும், இது உங்களுக்கு லாபம் தானேன்னு லாஜிக் பேசுறாரு. ஆனா மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியா செஞ்ச நம்ம ஊர் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய பயம். இப்போதான் ராசா களத்துல இறங்குறாரு. தேசியவாதம் பத்தி எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு 1971 பாகிஸ்தான் போர் மற்றும் 1999 கார்கில் போர் சமயத்துல கோடிக்கணக்கில் நிதி கொடுத்தது திமுக தான் ஆதாரத்தோட அடிச்சாரு பாருங்க. அங்கதான் ஆட்டம் மாறுச்சு. நாங்க பிரிவினைவாதம் பேசல, ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் போது எங்களோட அடையாளத்தை பாதுகாக்க குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னது இப்போ செம வைரல். இந்த பேச்சு வட இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. மாநில சுயாட்சி எவ்வளவு முக்கியம்னு உரக்க சொல்லி இருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு வந்தா தமிழ்நாட்டோட அதிகாரம் என்னவாகும்ங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. ராசா கொடுத்த இந்த பதிலடி சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1971 போர்லயே நாங்க யாருன்னு காட்டியிருக்கோம்.